ஆன்மீகத்தில் நீ நான். மகாபாரதம் தொடங்கியதற்கும் குருஷேத்திர போர் உருவாக காரணமாக இருந்தவர் இவர் ஒருவரே. அவர் யார் என்று இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். காந்தார நாட்டின் மீது பீஷ்மர் படையெடுத்து வருகிறார். காந்தார தேசத்து மன்னன் சுபலன் பயந்து நடுக்கிறார். ஏனென்றால் ஒரு பீஷ்மர் ஒரு நாட்டின் மீது படையெடுத்து வருகிறார் என்றால் அந்த நாட்டையே தரைமட்டமாக்கி விடுவார் என்பது நிதர்சனம். ஆனால் பீஷ்மர் சுபலனிடம் திருதராஷ்டிரனுக்கு பெண் கேட்டு வந்ததாக கூறுகிறார். சுபலனுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாகத்தான் இருக்கிறது. ஆனால் கண் தெரியாத திருதராஷ்டிரனுக்கு தன் பெண்ணை மனம் முடிக்க கேட்கிறார் என்றவுடன் கடும் கோபம் வருகிறது. ஏனென்றால் கண் தெரியாத ஒருவனுக்கு தன் பெண்ணை கொடுக்க சிறிது கூட விருப்பமே இல்லை. ஆனாலும் தன் தாய்மண்ணிற்காக காந்தாரியை திருதராஷ்டிரனுக்கு மனமுடித்து கொடுக்கிறார்கள். காந்தாரி நல்லபடியாக ஹஸ்தினாபுரம் சென்று வாழ்ந்து வந்த சமயத்தில் ஒரு நாள் பீஷ்மருக்கு அவள் ஏற்கனவே திருமணமாகி விதவியானவள் என தெரிகிறது. ஆனால் காந்தாரிக்கு ஜாதகத்தில் தோஷம் இருந்ததால் கட்டிய கணவன் இறந்து விடுவான் என கூறியபடியால் அவர் ஆட்டிற்கு திருமணம் முடித்து ஆட்டை வெட்டி விடுகிறார்கள். இதை கேள்விப்பட்ட பீஷ்மர் குருகுல வம்சம் ஒப்பற்ற குலத்தில் இப்படி ஒரு விதவையை திருமணம் செய்து கொடுத்து விட்டார்களே என்ற கோபத்தில் சுபலனையும் அவர்கள் 100 பிள்ளைகளையும் சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்தினார். ஆகாரம் இல்லாமல் கொடுமைப்படுத்தினர். ஆனால் ஆகாரம் இல்லாமல் கொடுமைப்படுத்துவது தர்மம் அல்ல என்றபடியால் ஒரு கைப்பிடி உணவையும் ஒரு குவளை நீர் மட்டுமே கொடுத்தார்கள். அவர்கள் உணவின்றி பசியினால் வாடி ஒருவர் அடித்து கொண்டு ஆண்டனர். அச்சமயத்தில் சுபலன் ஒரு நல்ல முடிவெடுத்து திறமையுள்ள புத்திசாலியான சகுனியை தேர்ந்தெடுத்து அனைவருடைய உணவையும் சகுனிக்கு கொடுக்கின்றனர். சகுனியின் தந்தை இறக்கும் தருவாயில் தன் கட்ட விரலை உடைத்து தாயக்கட்டை செய்து தன் விருப்பப்படி நீ எந்த எண்ணை சொல்லுகிறாயோ அதன்படியே நான் விழுவேன் தாயக்கட்டையில் என்று கூறுகிறார். தன் குலத்தையே அடித்த பீஷ்மரை பழிவாங்கும்படி சகுனிக்கு கூறினார். சகுனியின் காலை உடைத்து நீ இந்த காலை நொண்டி நடக்கும்போது உனக்கு நம்மளுடைய குலம் அழிந்தது தான் நினைவுக்கு வர வேண்டும் என கூறி மாண்டார். இதெல்லாம் சகுனியின் மனதில் ஆறாத வடுவாக மாறியது. சகுனி தன் தந்திரத்தால் சூழ்ச்சியால் வஞ்சனையால் பாண்டவர்களை பழிவாங்க துரியோதனன் மூலம் பாண்டவர்களை சூதாட்டத்திற்கு அழைத்து அவர்கள் தன்னையும் மக்களையும் நாட்டையும் மனைவியையும் இழந்து காட்டிற்கு சென்று பின்பு குருஷேத்திர போர் தொடங்கிய போது 18ஆம் நாளன்று சகாதேவனால் கொல்லப்பட்டு தன் குலத்தை வம்சத்தை அழித்தவர்களை பழிவாங்கினார். சகுனிக்கு கேரளாவில் கொல்லம் என்ற இடத்தில் கோவிலும் உள்ளது. இதிலிருந்து விடை பெறுவது ஆன்மீகத்தில் நீ நான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.